நம்ம ஊர் கிராமப்புறங்கள்ல இது போன்ற கற்கள் அமைக்கப்பட்டிருப்பதையும் அதை மக்கள் வழிபட்டு வருவதையும் நம்ம பார்த்திருப்போம். இதற்காக இந்த கற்கள் அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படிங்கறத பத்தியா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு மனிதன் தன்னுடைய நாட்டுக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் உயிரிழக்கிறாரு அப்படின்னா அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாகவும் அவருடைய செயல்பாடுகளை நினைவு கூறக்கூடிய விதமாகவும் தான் இந்த மாதிரியான கற்களை அமைச்சிருக்காங்க. இத நடுக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வீரக்கல் அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. இந்த நடுக்கல் எழுப்பப்படக்கூடிய வழிமுறை அப்படிங்கிறது சங்க காலம் தொட்டு ஆங்கிலேயர் காலம் வரைக்கும் இருந்திருக்குது. சிற்பங்கள் எல்லாமே அந்த மனிதன் இறந்ததுக்கான காரணத்தை சொல்லக்கூடியதாக இருந்துச்சு. ஒரு வீரன் இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கல்லை தேடி எடுத்து அதை ஒரு வடிவத்துல செதுக்கி அந்த கல்லுக்கு சில வழிபாடுகள் எல்லாமே பண்ணி நட்டு வச்சாங்க. ஆரம்ப காலத்துல வெறுமன வெட்டுக்கள் தான் வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அதுல எழுத்துக்கள் பொறிக்கக்கூடிய ஒரு முறை தொடங்கப்பட்டுச்சு. தமிழ் எழுத்துக்கள்ல பொறிச்சாங்க. அப்புறம் காலம் கெடுத்து அதுல வட்டெழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுச்சு. இன்னும் சிறிது காலம் போக அதுல சிற்பங்கள் இருக்கப்பட்டுச்சு. வில் அம்பரணிக்கக்கூடிய மனிதனுடைய சிற்பங்களாக இருக்கட்டும், கேடயம் கத்தி வச்சக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே பொறிக்கப்பட்டுச்சு. இந்த சிற்பங்கள் எல்லாமே அந்த மனிதன் எதற்காக இறந்தான் அப்படிங்கிற காரணத்தை சொல்லக்கூடிய விதமாக அமைக்கப்பட்டிருந்துச்சு. சாதாரண மனிதனுடைய நினைவாக எழுதப்பட்ட அது நடுக்கல் அப்படின்னும், இது ஒரு பேரரசனுக்காக அவருடைய நினைவாக எழுதப்பட்ட அந்த பள்ளிப்படை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இந்தியால எழுத்துக்கள் இல்லாம சிற்பங்கள் அடங்கிய நடுக்கற்கள் தான் அதிகமா காணப்படுது. தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நடுக்கற்கள் தான் இந்தியாவிலே மிக பழமையான நடுக்கற்கள். இத நம்ம தேனி மாவட்டம் புலிமான் கொம்பை அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மனிதர்களுக்கு மட்டும்தான் நடுக்கற்கள் எழுப்பப்படுமா அப்படின்னா கிடையாது. பிற உயிரினங்களுக்காகவும் எழுப்பப்பட்டிருக்குது. மாடு, நாய், கோழி, குதிரை, கிளி போன்ற உயிரினங்களுக்கும் நடுக்கற்கள் இந்தியாவில காணப்படுது. அதிகப்படியான நடுக்கற்கள் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா தான். இங்க 2500க்கும் மேற்பட்ட நடுக்கற்கள் காணப்படுது. எந்தெந்த காரணங்களுக்காக இறந்தவர்களுக்கு இந்த முறைகள் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, நாட்டுக்காக போர் செஞ்சு இறக்கிறாரு, தன்னுடைய நாட்டினுடைய செல்வங்களை பாதுகாக்கக்கூடிய நிலைமையில சண்டையிட்டு மடிகிறாரு அப்படின்னா அவர்களுக்கு நடுக்கற்கள் அமைக்கிறாங்க. அதுல பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல இறந்தவருடைய பேரு, அவர் எதற்காக இறந்தாரு, எந்த ஆட்சி ஆண்டுல இறந்தாரு, இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாமே அதுல பொறிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நம்ம பாக்குறப்போ பல சமூகத்தினுடைய சமூக நிலை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம அறிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கிறப்போ பல சமூகத்தினுடைய அவங்க சமூக நிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற இன்னும் பல வரலாற்று சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.